அன்பார்ந்த தமிழக உறவுகளே, உங்களிடம் தற்போதைய நிலவரம் பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். கல்வித்துறை மற்றும் நீதித்துறையில் நடக்கின்ற சீர்கேடுகளை நாம் சற்று விவாதிக்கலாம். இதை பற்றி ஒரு மேல்நாட்டு அறிஞர் நெல்சன் மண்டேலா கூறியிருக்கிறார், Destroying any nation does not require atomic bombs or the use of the long ranger. It only requires lowering the quality of education, allowing cheating in the examinations. Next one is, justice is lost at the hands of judges. லோயரிங் த எஜுகேஷன், கல்வி தரத்தை குறைப்பதாலும் நீதித்துறையில் தவறான தீர்ப்புகளை நீதிபதிகள் வழங்குவதாலும் ஒரு நாட்டை ஒழித்து விடலாம் என்று அந்த அறிஞர் கூறுகின்றார். இன்றைய நிலையை நம்ம பார்க்கின்ற பொழுது, உதாரணமாக திருப்பரங்குன்றம் நிகழ்வை எடுத்துக்கொள்கின்ற பொழுது, அந்த நீதிபதி தெளிவாகவே கூறிவிட்டார், தான் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் என்று, ஆர்எஸ்எஸ் வகுப்பை சார்ந்தவன் என்று பேட்டி மூலமாக குறிப்பிட்டு விட்டார். ஆகவே அவரிடமிருந்து நீதி என்பது சற்று சிக்கலானது தான். அது மட்டுமல்ல, அவர் கம்யூனல், அதாவது சாதி ரீதியாக அவருடைய நடவடிக்கைகள், ஒரு வழக்கில் அவருடைய உறவினர் ஒருவர் கார் மோதி ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு நபர் இறந்த பொழுது, அவருடைய உறவினர் மனைவி காரணமாக இருந்த பொழுது, அவரின் கணவர் அந்த வழக்கில் ஆஜராகி தான் கொன்றதாக ஆஜரான அந்த வழக்கில் இவர் வாதாடி அவரை விடுதலை செய்வதற்கு ஏதுவாக இருந்திருக்கின்றார். கொலையுண்டவன் தான். கொலை செய்த நபர் தப்பித்து விட்டார். தானாக முன்வந்து கொலையில் தான் என்று கூறியவரையும் இவர் விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டார். பட்டவர்த்தனமாக அவர் பேட்டி கொடுக்கின்றார். இதெல்லாம் அந்த வகையிலே திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கின்ற கல் சர்வேக்கல் என்று தெளிவாக தெரிந்த பின்பு அதை விடாப்பிடியாக அவர் தீர்ப்பு கூறுவதும், இருநபர் பெஞ்சஸ் அதை உறுதி செய்வதும் அந்த நெல்சன் மண்டேலாவின் கருத்தை நமக்கு நினைவு கூற வைக்கின்றன. ஏற்கனவே 2 நபர் ஜட்ஜஸ் அதற்கான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு. அதன் பின்பு 2 நபர்களும் 1 நபர் ஜட்ஜும் அதுக்கு தீர்ப்பு கூறுவது என்பது எந்த வகை நியாயம் என்று தெரியவில்லை. மதுரையில் ஆண்ட மன்னன், பாண்டிய மன்னன், கண்ணகிக்கு தவறான கண்ணகியின் கணவன் கோவலனுக்கு தவறான தண்டனையை கொடுத்தது அறிந்தவுடன் நானே கல்வன் என்று கூறி தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். கண்ணகியும் மதுரையை எரித்ததாக வரலாறு கூறுகிறது. அப்படிப்பட்ட மதுரையிலே தன்னைத்தானே மாய்த்து கொண்ட தவறான தீர்ப்புக்காக மாய்த்து கொண்ட பாண்டியன் வாழ்ந்த மதுரையிலே இப்படி ஒரு தீர்ப்பை கூறி ஒரே இன மக்களிடம், தமிழின மக்களிடம் ஒரு நிலையற்ற தன்மையை, இணக்கமற்ற தன்மையை உருவாக்கும் நிகழ்வில் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை. இதற்கு ஆதரவாக சில குரல்கள் எழுகின்றன. சில ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் கூட சாதியை சொல்லி திரண்டு வாருங்கள் என்கிறார், அடியாட்களாக பணியாற்ற. ஆக தமிழக மக்களை முட்டாளாக்கின்ற நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. தமிழக அரசு இது விடயத்தில் விரைந்து நடவடிக்கை எடுப்பது சற்று தாமதமாக தெரிவதாக தெரிகிறது. தமிழக அரசு ஒன்றை செய்ய வேண்டும். இந்த பர்லாங் என்ற அந்த அளவீடினை ஒழித்து விட்டார்கள். விரைவில் அந்த பர்லாங்கல்களை அகற்றாவிட்டால் அதையும் சாமியாக்கியோ தெய்வமாக்கியோ கும்பிடுவதற்கு தீர்ப்புகள் வரலாம். எனவே உடனடியாக தமிழக அரசு பர்லாங்கல், இப்பொழுது நடைமுறையில் இல்லாத பர்லாங்கல்களை அகற்ற வேண்டும். சர்வேக்களை அகற்றுவதற்கு இயலாது. அது சர்வேக்கல்கள் நில அளவைக்குரிய கற்கள், அது இருந்ததனாக வேண்டும். ஆகவே சர்வேக்கல் என்று தெரிந்தும் நீதிமன்றம் இது போன்ற நீதிபதிகள் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது அதை எதிர்த்துத்தான் ஆக வேண்டும், வழியே இல்லை.
எனவே தமிழக மக்கள் இதில் முனைந்து செயல்பட்டு இந்த தீர்ப்பின் பின்னணி என்ன, இது எதற்காக அந்த இப்படிப்பட்ட தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன என்பதை எண்ணி பார்த்து தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒரு மதத்தை காட்டி ஒற்றுமைப்படுத்துவதற்காக என்று கூட இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னொரு மதத்தை சிறுமைப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கைகள் என்று எண்ணும்பொழுது அது மிக மிக தவறான செயலாகும். அது நாட்டின் அழிவிற்கு வழிவகுக்கும். எனவே பொதுமக்கள் விழிப்படைந்து இதுபோன்ற தீர்ப்புகளை புறந்தள்ள வேண்டும். இதுபோன்ற தீர்ப்புகளை எதிர்கொள்வதற்கு வழக்கறிஞர்கள் முன் வர வேண்டும். இப்பொழுது நீதிபதி என்றாலே அவர்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கு இயலாத நிலை உள்ளது. அப்படிப்பட்ட சட்டங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும். மாற்றியமைக்கப்பட்டால்தான் இதுபோன்ற நீதிபதிகளுக்கோ காவல்துறையை சார்ந்தவர்களுக்கோ அவர்கள் மீது வழக்கு தொடுவதற்கு ஏதுவாக அமையும். எனவே பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும், அரசியல்வாதிகள் சிந்திக்க வேண்டும். அரசியல்வாதிகள் ஒரு தெளிவான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். பொதுமக்களை குழப்புகின்ற நடவடிக்கையிலே அரசியல்வாதிகள் ஈடுபடக்கூடாது. அரசு விரைந்து செயல்பட்டிருந்தால் இதில் இந்த மாதிரியான சில இக்கட்டான நிலைகளை தவிர்த்திருக்கலாம் என்று கருதுகின்றேன். அரசின் தாமதமான நடவடிக்கைகளே இதுபோன்ற விரைவான நடவடிக்கைகளை அவர்களை எடுத்து செல்வதற்கு முன்னெடுத்து செல்வதற்கு அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கின்றது. எனவே அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும். நீதிபதிகள் தீர்ப்பு தற்பொழுது விமர்சிக்கப்பட வேண்டிய நிலையிலே இருக்கிற இந்தியாவில் நிறைய வழக்குகளை நாம் சொல்லலாம். சாதி கலவரத்தை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் நடந்த சாதி கலவரத்தில் எந்த கொலையாளியும் இதுவரை தண்டிக்கப்படவில்லை. அத்தனை கொலையாளிகளும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 290 கொலைகள் நடந்திருக்கின்றன. அத்தனை வழக்குகளும் ஏறத்தாழ 90% வழக்குகள் எந்த விதமான தண்டனையும் இன்றி விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல்தான் மதக்கலவரங்கள், குஜராத் மதக்கலவரம், இந்த தீர்ப்புகளை கொடுக்கின்ற நீதிபதிகள் பிற்காலத்தில் தங்களுடைய வாழ்க்கை வசதியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே கொடுப்பதாக தெரிகிறது. அது நடைமுறையில் நாம் சாத்தியமாக பார்க்கின்றோம். கவர்னர் பொறுப்புகளில் இருக்கின்றவர்கள் அதை நோக்கி அவர்களுடைய தீர்ப்புகளை அமைத்துக் கொள்கின்றார்கள். அதன் மூலம் அந்த கவர்னர் பதவியை பெறுகிறார்கள். எனவே மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்தை விழித்து கொள்ள வைக்க வேண்டிய அளவுக்கு மக்களின் நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். எனவே தயவு செய்து உறவுகளை விழித்து கொள்ளுங்கள். இதுபோன்ற தீர்ப்புகள் இந்த நாட்டை நாசமாக்கிவிடும் என்று ஏற்கனவே நெல்சன் மண்டேலா சொல்லிவிட்டார். நெல்சன் மண்டேலா மிகப்பெரிய தலைவர். மகாத்மா காந்திக்கு அடுத்ததாக தென்னாப்பிரிக்காவின் காந்தி என்று போற்றப்படுகின்ற ஒரு நபர். அவர் இன்னும் சொல்லியிருக்கிறார், கல்வியை தரம் குறைத்தல், தேர்வுகளில் ஏமாற்று வேலையை செய்தல் போன்ற செயல்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார். பொதுமக்களே, சிந்திப்பீர், செயல்படுவீர். நன்றி, வணக்கம்.